எடுத்து அதன் காயத்திற்கு மருந்திட்டு வளர்த்து வந்தான். அது அங்கேயே தங்கிவிட்டது. ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்த முனிவருக்கு பாசக்கயிற்றின் தடம் தெரிகின்றது. ஐயோ, தன் மகனோ என்று நினைக்கின்றார். அந்த பாசக்கயிறு கிளிக்கு வீசப்பட இருந்த பாசக்கயிறு. கிளி இறந்து போகிறது என்று தெரிந்துவிட்டது. மகனிடத்தில் உண்மையை சொல்லிவிட்டார். மகன் பொறுக்க முடியவில்லை, அழுகிறான். அது என் செல்ல பிள்ளையப்பா, அதை எப்படி நான் இறந்து போக அனுமதிப்பேன் என்றதும், சரி வா, பிரம்மனிடத்திலே கேட்கலாம், அவன்தான் படைப்பின் இறைவன், ஏதாவது மாற்று இருக்கிறதா என்று பிரம்மனிடத்திலே போனார்கள். பிரம்மன் உதட்டை பிரிக்கி விட்டான். அடுத்து விஷ்ணுவினிடத்திலே போனார்கள். விஷ்ணு சங்கு சக்கரங்களை வைத்துவிட்டு கைவிருத்தை காட்டிவிட்டான். அடுத்து ஈசனிடத்திலே போனார்கள். ஒன்றும் செய்வதற்கில்லை என்று விட்டார். சரி, வாருங்கள், மூவருமே செல்வோம். இதெல்லாம் யமனிடத்திலே பொறுப்பாக தந்திருக்கின்றோம், அவன் என்ன செய்கிறான் பார்ப்போம் என்று மூவரும் வருகின்றார்கள். மிகச்சரியாய் கிளியின் உயிரும் பிரிந்தது. எழுதப்பட்ட விதியை அந்த யமதர்மராஜன் எடுத்துச் சொன்னான். எப்போது முப்பெரும் தெய்வங்களும் உன்னை வந்து சந்திக்கின்றார்களோ அப்போது மிகச்சரியாய் இந்த கிளிக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அது அந்த கிளி பெற்றிருந்த ஒரு வரம். நம்மை பொறுத்தவரை துன்பம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்று நாம் அறியாமலேயே ஒருவருக்கு இன்பமாக இருக்கின்றது. நேற்று இதே வேளை ஒலித்த வார்த்தை நினைவுக்கு வருகின்றது. இறைவனுடைய தன்மை என்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உரியவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கச் செய்வது. அப்படி பல ஆச்சரியங்கள் ஆடி மாதம் பிறந்திருக்கும் இந்நன்னாளிலும் சரி, இனி வரும் நாட்களிலும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சர்வ மங்கள